பொண்ணு பேர் இந்துலேக்கான்னு சொன்னால் இந்த பாண்டியவனத்தில் கிட்டா ராதை எப்படி கல்யாணம் பண்ணாங்கிறத அழகா ஹிந்தி அறிஞ்ச பாஷையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னான். இந்த மரமே வந்து கிட்டா ராதை மாதிரி ஒரு மரத்தில் கிட்டாவுக்கு அந்த மோர் பங்கு மயில் பிள்ளையும், இன்னொரு இதில் ராதை மாதிரி அதில் லெஹங்கா போட்டுருக்கான். அப்புறம் வந்து ஒரு கிட்டா வந்து வேஷ்டி கட்டின்னு இருக்கான். அப்புறம் 2 பேர் கையும் சேர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னான். அதாவது 2 மரம், அது ஒன்று கிட்டா ஒன்று ராதைங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணான். श्री राधा रानी स्वरूप, क्योंकि ये विग्रह सब स्थापित है। प्रमाण है वट व्रत, ओनली वट व्रत। अगर शास्त्र में होता राधा रानी का वह भांडीर वन्य है, कहीं भी कोई भी जंगल में स्थान निर्धारित नहीं कर सकते। जंगल बहुत बड़ा, बिग फॉरेस्ट। एंड प्रमाण दिया कि राधा रानी का वह अग्नि, फायर एंड बनयान ट्री को साक्षी मान के विवाह हुआ है। तो हमारी सनातन धर्म में रिवाज होती है अग्नि को साक्षी मान के साथ फेरे देना। इससे पहले गच्छ बंधन होता है, तो ये उसी तरीके का नेचुरली होता है। जब एक लड़के का विवाह होता है सनातन धर्म के अंदर वो धोती पहनता है, उसमें धोती वाली छवि नजर आती है। और जब एक लड़की का विवाह होता है तो वो लहंगा पहनते हैं, उसमें लहंगे जैसी कन्या भी नजर आती है। विवाह संपन्न होने के बाद दूल्हा दुल्हन सर मिलाते हैं, तो ऐसे ठाकुर जी और श्री जी के सर को मिलाया। ये मोर पंख का प्रतीक। जब हमारी जयमाला होती है उससे पहले हस्त मिलन होता है। ऐसे अलग भी है, सबसे अलग கை சேர்ந்து விவாகத்துக்கு इधर आइए। ராதைக்கு வந்து மயில் பீடியால அந்த பின் பக்கத்தினால ராதைக்கு நெத்தியில் சிந்தூரம் விடுறான். மெயினாக இங்கே இருக்கிற வடக்கதிகாரர்களுக்கெல்லாம் நெத்தியில் அந்த குங்குமம் வைக்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க. அதே மாதிரி கிட்ட மயில் பீடியோட பின்னிறகுனால ராதைக்கு சிந்தூரம் வைக்கிற இந்த இதையும் அழகாங்க வச்சுருக்கா. கிட்டாவும் ராதையும் மாலை மாற்றிக்கிற மாதிரி பிரம்மா முன்னாடி அதனுடைய கிட்டாவும் வச்சு அழகாக வளையெல்லாம் வச்சு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறான்.